இன்றைக்கி மே 1 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் தின நாள். அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் அப்படி நம்ம ஜிஎல் கிரஷ் ஃபேமிலிக்கு சொல்கிற மாதிரி இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உழைப்பாளர் தினம் மட்டும் இல்லை. ஸோ அஜித் அவர்களோட பிறந்தநாள் 54வது பிறந்தநாள். அதையும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உழைப்பாளர் தினம் அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிறந்தநாள் மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு வராங்க அவங்களுடைய ரசிகர்கள். ஏன்னா எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கால் எப்படிலாம் முன்னேறலான்னு ஒரு எக்ஸாம்பிள், உழைக்கலான்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம அஜித்குமாரை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு ஸோ அவங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஸோ இன்றைக்கி உழைப்பாளர் தினம் அஜித் பிறந்தநாள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தா நம்மளுடைய சந்திர டாக்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 1K பார்த்தா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அதோட வாழ்க்கையில் எப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழுதோ அதே மாதிரி தான் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 54வது பிறந்தநாளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி ஷாலினி எப்படி கொண்டாடி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு அஜித் அவர்களோட சினிமா கால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 1993 பார்த்தீங்கன்னா அமராவதி படம் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு படத்தில் அஜித்துக்கு என்னென்ன யூனிக்கான திறமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இட்டு தரலாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சியை கையே விடலை. ஸோ நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாதிச்சு காட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கான பலன் தான் அஜித்துக்கு ஆசைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அன்று முதல் பார்த்தீங்கன்னா அஜித் ரொம்பவும் ஃபேமஸாக நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஜித் அந்த ஒரு ஆசை படம் மூலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸாக ஆகிக்கிட்டு இருந்தார். அஜித்துக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா ஆசை நாயகன் ஒரு பட்டத்தையே பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டத்தை பார்த்தீங்கன்னா டைட்டிலை பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. இந்த ஒரு ஆசை படத்தில் ஃபேமஸான அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஆசை நாயகன் அஜித் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்புகளாக பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறிக்கிட்டே இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் காதல் மன்னன், வாலி, தீனா இந்த மாதிரி பல படங்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் அஜித் அவர்கள். ஸோ அவங்களுடைய நடிப்பாலையும் ஸோ அவங்களுடைய திறமைகளாலும் பார்த்தீங்கன்னா நிறையவே கொண்டு வந்து இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தார் அஜித்குமார். ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இந்த பைக் ரேசிங், கார் ரேசிங் பார்த்தா தரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போவும் தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான மூவியை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா தல அஜித்தின் தீனா படத்துலேருந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன நடந்ததுன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபேன் பேஸே க்ரியேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அஜித் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா வரவேற்று இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன், வில்லன் என அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான 2 படங்களை கொடுக்கும். ஸோ வேறு லெவல் ஹைப்பு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆர், ரஜினி அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தாண்டா வருவேன்னு சொல்கிற மாதிரி தான் தமிழ் சினிமாவில் ஸோ இவங்களுடைய வசூல் சக்கரவர்த்தியை பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான வசூலை பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எகுற ஆரம்பிச்சது. அதனால என்னென்னா இவங்க பார்த்தா நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருந்தால் இருக்காருன்னு சொல்லணும். என்னதான் ஒரு பக்கத்துலேருந்து வெற்றி வந்தாலும் மறுபக்கத்துலேருந்து தோல்வி ஒன்று சந்திக்க தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அவமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலையில் எப்படி ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு பக்கம் வெற்றியை பார்த்த அஜித்குமார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபக்கத்தில் தோல்வி, அவமானத்தை சந்திக்கிற டைம் வந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் அவ்வளோ சீக்கிரமாக வெற்றியை பார்த்தாலும் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வி படங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்தது. ஸோ உடல் எடையை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கே போனது. 2003, 2006 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாகவே போகலன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு மூவியும் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஏற்பட்டதால் நல்ல ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல. ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவும் கொஞ்சம் ஹைப்பு குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகிக்கிட்டு இருந்தார் அஜித்குமார் அவர்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாருன்னு தான் சொல்லலாம். என்ன தான் வாழ்க்கையில் இவ்வளோ சர்க்கிள்கள் வந்தாலும் நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையே மிஞ்சி உண்டான்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ ஒரு தரமான கம்பேக்கை கொடுத்துருக்காரு அஜித்குமார். ஸோ ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எப்படி தன்னோட வாழ்நாளில் எப்படிலாம் போராடி வாழுதோ அதே மாதிரி தான் அஜித்குமார் இந்த ஃபீனிக்ஸ் பறவையை மிஞ்சிட்டாருன்னு பார்த்து சொல்கிற மாதிரி தான் பல சம்பவங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் நடந்ததை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு அவார்டை பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அஜித் அவர்கள். அவங்களுடைய 54வது பிறந்தநாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. ஸோ எனக்கு ரொம்பவும் அஜித் குமாரை பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இல்லைன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவை பார்க்கும்போது எத்தனை வாட்டி விழுதோ ஸோ நான் மீண்டும் பார்க்கணும் எப்போ இந்த வாட்டி அடம் பிடிக்குதோ அதே மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தா சரியான படங்கள் பார்த்தா ஹிட்டே கொடுக்கல. ஸோ 2007 பார்த்தீங்கன்னா பில்லா படத்தால் கொஞ்சம் ஹிட்டு கொடுத்தாங்க. ஸோ நல்லாவே ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். பில்லாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்காத்தா வந்து வேட்டையாடிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நல்ல படங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டாரு. வேதாளம், விடாமுயற்சி இந்த மாதிரி நிறைய படங்களை கொடுக்குவோம். ஸோ அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அஜித்குமார் அவர்கள். என்னதான் ஒரு பக்கத்தில் அஜித்துக்கு பல தோல்விகள் வந்தாலும் நாங்கள் அந்த தோல்விகளிலிருந்து பாதி பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பான்னு சொல்கிற மாதிரி தான் அஜித் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எதிர்கொண்ட அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய ரசிகர் பட்டாளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்து தான் சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைக் ரேஸு, கார் ரேஸு, மாசான என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாம் விட ஸோ மக்களுக்காக நான் எதையும் பண்ணுவேன். ஸோ மக்கள் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். என்னுடைய மூவியை மட்டும் ரசித்தா போதும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக என்னவும் செய்ய வேணாம். ஸோ அதை மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அஜித் அவர்கள். என்ன தலைன்னு கூட கூடாதுங்க, என்ன ஏகேன்னு மட்டும் கூப்பிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் மக்கள் அவங்களுடைய ரசிகர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாம் சொல்லப்போனால் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.